ஹே ஆல் வெல்கம் டு ஸ்லைஸ் ஆஃப் மை லைஃப். இது ஒரு சாட்டர்டே மினி விலாகுங்க. ஃப்ரைடேவே வந்துட்டு பிளான் பண்ணியாச்சு, சாட்டர்டே கண்டிப்பாக வெளில போகணுன்னு. இங்கே வந்து எட்மண்டனில் கிச்சன் வேர் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே வீக்கெண்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. மார்னிங்கே எழுந்து குளித்து கிளம்பியாச்சு. என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு தெரில. லாஸ்ட் நைட் செஞ்ச இட்லி கொஞ்சம் இருந்தது. ஓகேன்னு டக்குன்னு உதுத்து உப்புமா பண்ணிட்டேன். எனக்கு இந்த இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. உப்புமானாலே தெரித்து ஓடிடுவாங்க. ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட்டு வச்சுட்டேன். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்ஃபிட் போட்டிருந்தேன். ஏன்னு தெரில, கிளம்பி போகிற நேரத்தில் எனக்கு அது பிடிக்காம போயிடுச்சு. நான் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லோரும் இப்படியான்னு எனக்கு தெரில. அதை டக்குன்னு மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் நான். என் ஹஸ்பண்ட் ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. அது என்னவோ தெரிலங்க. அண்ட் இந்த கிச்சன் வேரில் போயிட்டு என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடில. அங்கே நாங்கள் வேடிக்கை பார்க்குறதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நிறையா திங்ஸ்லாம் க்யூட்டாக கூட இருந்தது. என்னால் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுக்க முடில. அண்ட் எக்ஸ்பென்சிவ், பட் அந்த கிச்சன் வேர்க்கு கண்டிப்பாக ஒர்த்தான இது தான். எல்லாமே வெயிட்டாக இருந்தது, அழகாகவும் நல்லா இருந்தது. அப்புறம் பார்க்கிங் லாட்டில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஓகே வேடிக்கை பார்த்தும் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரப்போகிற நேரத்தில் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னேன். ஓகே மெக்டியில் போயிட்டு, அவருக்கு இந்த வெண்ணிலா கோன் தான் ரொம்ப பிடிக்கும்.